கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 1 இயருக்கு முன்னாடி லாங் டேர்ம் ஸ்டாக்குன்னு சொல்லி நம்ம சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ நம்ம கொடுத்தது 220 ரூபாவில் கொடுத்துருந்தோம், கரெக்டாக 1 இயர் முன்னாடி. ஸோ இந்த 220 ரூபாயிலேருந்து கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 380 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 75% அப்சைடு மூவ் ஆகிருக்கு. ஸோ இதே ஸ்டாக்ஸை நம்ம இப்போது ரீசண்டாக மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 299க்கு மேலே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்துருந்ததில் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்ததுலையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300லேருந்து 362 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம முன்னாடி கொடுத்த, அதாவது 1 இயருக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்ஸ் சீகாயிண்ட். ஸோ சீகாயிண்ட் சயின்டிஃபிக் நம்ம கொடுத்தது கரெக்டாக 88 ரூபா 50 பைசாவில் கொடுத்துருந்தோம். ஸோ 88.50லேருந்து இப்போது கரெக்டாக அது மூவ் ஆனது 156 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் 75%, ஸோ 75.50% வந்து கொடுத்துருக்கு. ஸோ 1 இயர் ரிட்டர்ன். ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்களே அதிக பர்சன்டேஜ் மூவ் ஆகிருக்குது ஹாத்வே கேபிள். ஸோ ஹாத்வே கேபிள் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம கொடுத்தது 15 ரூபா 55 பைசாவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா 15 ரூபா 30 பைசா வருது. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 81% அப்சைடில் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம கொடுத்ததில் கேம்பஸ் ஆக்டிவ்வேர் 310 ரூபாவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து அந்த ஸ்டாக்ஸ் இன்னும் 220 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது, 310 ரூபாவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்ததில் பர்ஃபார்ம் பண்ணாத ரெண்டாவது ஸ்டாக்ஸ் ஹிமாலயா ஃபுட் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தது இந்த கன்சல்டேஷனில் டவுன், அதாவது இந்த கன்சல்டேஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த டவுன் ட்ரெண்டு சேனலில் கொடுத்துருந்தேன். ஸோ 22 ரூபா சம்திங்கில் கொடுத்துருந்தது. இன்னும் இதே கன்சல்டேஷனில் தான் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. ஸோ கீழையும் போகலை மேலையும் போகலை. ஓகே, நம்ம வந்து இனிமேல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிற மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஓஎன்ஜிசி. ஸோ ஓஎன்ஜிசி நான் வந்து மந்த்லி கேண்டில் எடுத்திருக்கேன். ஸோ மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 2015 இருந்த அதோட ஆல் டைம் ஹையை இப்போது 2024 பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து மந்த்லியில் எடுக்க போகிறதில்ல. நான் உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து கரெக்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் மந்த்லியில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு போன வீக் வந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹை 314 வரைக்கும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் பவுன்ஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். 314க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ
இன்னொன்று, இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு சிலது பார்த்தீங்கன்னா உடனே பிரேக் அவுட் ஆகும், சிலது கன்சல்டேஷன் போயிட்டு பிரேக் அவுட் ஆகும். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட எஸ்எல், அதாவது ஓஎன்ஜிசியோட எஸ்எல்னு பார்த்தோம்னா அதோட 289 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஓஎன்ஜிசி ரீசெண்டாகவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலி தான். 288 பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 350 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை ஓஎன்ஜிசியை நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொடுத்துருந்து டார்கெட் அச்சீவும் ஆகிருந்திருக்கு. சரி, இப்போ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஎன்ஜிசியோட டார்கெட் 501 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 60%, 59% போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஓஎன்ஜிசியோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால், ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ ரிசல்ட்ஸை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ட்ரி எடுங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக்ஸ் இமாமி லிமிடெட். ஸோ இமாமி லிமிடெட் கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 2015 வந்திருக்கு. அந்த 2015 அந்த டார்கெட்டையே கிட்டத்தட்ட அந்த ஆல் டைம் ஹையை இது வரைக்கும் உடைக்க முடியாமையே இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அட்டம்ப்டு, அதுக்கப்புறம் இது ரெண்டாவது அட்டம்ப்டு. கிட்டத்தட்ட 2015ஓட ஹையை 2024 தான் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வீக்லியில் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே மறுபடியும் ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து 759 இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். அப்படி மேலே போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹையில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இந்த ரெண்டு சப்போர்ட்லையும் அதாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 680 அதோட ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் பவுன்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து இந்த 759 என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த 680 அதோட ஆல் டைம் ஹைக்கு கீழேயே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? இல்லை நான் 759 எடுத்தாலும் சரி, இல்லை 680 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் லோ இங்கே வந்து 564 எஸ்எல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இமாமி லிமிடெட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 47% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணோம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கண்டென்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.